Next, I call Naufal Atai to give Tamil motivational speech. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சமயத்தில் அவன் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு லட்சியம் இருக்கும். மற்ற மக்களை பார்த்து செல்வத்தை விட மற்ற விஷயத்தை விட நான் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு கோல் இருக்கும். அவன் அந்த நோக்கி அந்த பயணம் செல்ற பொழுது அதை கெடுக்கிறதுக்கு, அதை டீமோட்டிவேட் செய்வதற்காக சில கூட்டத்தார்கள் வருவார்கள். அவர்கள் உன்னால் இது முடியாது, நீ இதை செய்யாத, அப்படி இப்படின்னு அவர்கள் டீமோட்டிவேட் செய்த இருப்பார்கள். ஆனால் நாம் அதை கேட்டு நம் மனசுக்குள் வைத்திருந்தால் நம் வாழ்க்கையிலே வெற்றி பெறவே முடியாது. உதாரணமாக ஒரு பணக்காரன், அவனுக்கு ரொம்ப நிறைய விலங்குகள்லாம் வளர்க்கணும்னு ஆசை இருந்தது. அப்போ அவன் வீட்டுக்கு பின்னாடியே பெரிய தோட்டம் இருந்தது. அது நிறைய புது புது விலங்குகள்லாம் வளர்த்தான். ஆனால் அவனுக்கு ஒரு யானை வளர்க்கணும்னு ஆசை. சரி, அவன் யானை வாங்கலான்ட்டு போகிறப்ப ஒரு பெரிய யானை சாதாரண ஒரு சின்ன கையிலால் கட்டி இருந்தது. அப்போ அவன் நினச்சான், யானைனா சங்கிலியால் கட்ட போடணும், இல்லைன்னா ஒரு கூண்டில் வைக்கணும். ஒரு சாதாரண சின்ன கயிறில் யானை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அவன் யானை விற்கிறவன்ட்ட போய் கேட்குறப்ப, இந்த யானை சின்ன வயசுலேயே இருக்கிறப்ப இந்த சாதாரண கயிறு தான் கட்டப்பட்டிருக்கும், ஆனால் அது இழுக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் அது நினச்சிக்கும், என்னால் இது முடியாது, நான் ரொம்ப வீக்கானவன், இந்த கயிறு ரொம்ப ஸ்ட்ராங்கானது என்று தனக்குத்தானே டீமோட்டிவேட் செய்துட்டு அந்த யானை இருக்கும். அதனால தான் அந்த யானை பெருசானதும் என்னால் அந்த யானையினால் அந்த கயிறை அறுக்க முடியும் என்று நினைத்தாலும் அதனால் முடியாது. அதே மாதிரி தான் நம் மனுஷர்கள் நம்மளை டீமோட்டிவேட் செய்து கொண்டே இருப்பார்கள். நம்ம அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நம் வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி அடைய வேண்டும். ஒரு கழுதை கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அப்போ தன் ஓனர் அப்போ இதனால குழச்சிட்டே இருந்துச்சு, இதை அப்படியே மண்ணை போட்டு புதைச்சிடலான்ட்டு புதைச்சிடும். அப்போ அந்த கழுதை இந்த மண் அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையை முடிஞ்சுன்னு நினச்சா அது அப்படியே இருந்திருக்கும். ஆனால் அதை செய்யாமல் தன் ஓனர் மண் போட 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 அதை தட்டி விட்டு அது அப்படியே மேலே ஏறி வந்துருச்சு. அதே போன்று தான் நம்மளை எந்த மனிதரும் நம்மளை டீமோட்டிவேட் செய்தால் அதை தட்டி விட்டு நம் வாழ்க்கையில் முயற்சி செஞ்சு வந்துக்கிட்டே இருக்க வேண்டும். ஒரு பெயிண்டரு, அவனுக்கு ஒரு பெயிண்டர் ஆகும் ரொம்ப ஆசை. அப்போ ரோட்டில் போய் ஒரு பெயிண்ட் வரைஞ்சி இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் ராங் போட்டு வைங்கன்னு சொல்லி அவன் போயிடுறான். அப்போ சாயங்காலம் வரப்போ அது இந்த பெயிண்ட் ஃபுல்லாக ராங்காக தான் இருந்துச்சு. அப்போ அவன் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டான். அப்போ தன் தாய் அந்த மகனை மோட்டிவேட் செய்தார்கள், நீ இந்த மாதிரி பண்ணு என்று மோட்டிவேட் செய்தார்கள். அப்போ அவன் போய் அந்த பெயிண்ட்டை வேறு பெயிண்ட் செஞ்சு வச்சான். இது ஏதாச்சும் தப்பு இருந்தால் அதை நீங்களே திருத்துங்கள் என்று சொல்லி வச்சுட்டு வரான். அப்போ சாயங்காலம் போய் பார்க்குறப்ப அதில் ஒரு குறையும் இல்லை. ஆக தப்பு சொல்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க, ஆனால் அதை அவன்கிட்டே திருத்த சொன்னால் ஒருத்தன் கூட வரமாட்டாங்க. எல்லாத்துக்கும் ப்ரூஸ்லி என்ற ஃபைட்ரு தெரியும், ஒரு மாபெரும் ஃபைட்ரு. அவருக்கு 2 லட்சியம் இருந்தது. ஒன்று சினிமாவில் நடிக்கணும், ஒரு மாபெரும் ஒரு ஃபைட்ரு ஆகணும் ஒரு ஆசை. அந்த 2 இலக்கியத்தை நோக்கி அவர் போயிட்டே இருக்கிறப்ப ஒரு மனிதனுக்கு அவன் இலக்கை நோக்கி போகிறப்ப கண்டிப்பாக ஒரு சோதனை வரதா செய்யும். அதே மாதிரி தான் ப்ரூஸ்லிக்கு ஒரு சோதனை வந்தது. அப்போ அவர் முதுகில் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டது. அப்போ அவன் போய் டாக்டர்கிட்ட கேட்குறப்ப, இனிமேல் நீங்கள் ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்கள் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும்னு சொல்கிறான். ஆனால் அதையெல்லாம் தூர தள்ளி விட்டு என்னால் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய முடியும் என்று கடுமையாக அவர் பயிற்சி எடுக்கிறார். கடுமையாக ஒரு ஒர்க் அவுட் செய்து பயிற்சி அழிந்து ஒரு மாபெரும் ஃபைட்டராய் நின்றாய். அப்போ முகமது அலி என்ற ஒரு பாக்ஸர் இருந்தார். அப்போ இவருக்கும் அவருக்கும் ஃபைட் வச்சு பார்த்தா சரி யார் ஜெயிப்பான் என்று ஒரு சூழ்நிலை வருது. அப்போ ப்ரூஸ்லி ஒரு 56 கிலோ தான், ஆனால் முகமது அலி 150 கிலோ. இப்போ 2 பேத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். ஆனால் ப்ரூஸ்லியை பார்த்து முகமது அலி சண்டை போடுவதற்கு பயந்தார். அப்போனா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ப்ரூஸ்லியோடைய உழைப்பு எப்படி இருக்கும் என்று. ஆக இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், நம்ம ஒரு இலக்கியத்தை, நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி போகிறப்ப கண்டிப்பாக டீமோட்டிவேட் செய்வதற்காக, கீழே அதை தள்ளி வருவதற்காக நிறைய பேர் வருவார்கள். அதையெல்லாம் நாம் தூர தள்ளிவிட்டு வாழ்க்கையில் எப்படியாவது முயற்சி செய்ய வேண்டும். நாம் எதை சொன்னோமோ அதைப்படி நடக்கக்கூடிய பாக்கி ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கு தந்தர்கள் புரிவானா. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.